ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லிட்ரரி டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரை கோலர் அப்படிங்கிறதான். இந்த பிரை கூலர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் இந்த லிட்ரேச்சரில் இருக்கக்கூடியது. அதாவது ஒரு சமையல்காரர் இருக்கார், ஒரு செஃப் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சமைக்கிறாரு, சமைச்சு சர்வ் பண்ணுறாரு. சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த வந்த கஸ்டமரும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு முழுசாக சாப்பிட முடியல, கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் மீதி இருக்கிற சாப்பாடை வச்சுட்டு போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மீதி இருக்கிற சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாரோ நம்ம செஃப் உடனே இதை கவனித்து மீதி வச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை மீதி வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவார்னா அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றும், வேறு ஒரு புது டிஷ்ஷாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு புது டிஷ்ஷாக நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவார், அந்த மீத சாதத்தை எடுத்து ஒரு புது டிஷ்ஷை உருவாக்கணும் அந்த மீந்த ஒரு விஷயத்துலேருந்து அப்படின்னு நினைப்பார் ஒரு செஃப்பாக இருக்கிறவர் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மியூசிஷியன் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் என்ன பண்ணுவார்னா சில ஓல்டு சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அந்த சாங்ஸை வச்சு புதுசாக ஏதாவது ஒரு ஐடியாவை நம்ம உருவாக்கி அந்த ஐடியா மூலிமா நல்ல ஒரு நியூ சாங்காக இப்போ இருக்க ட்ரெண்டாக ஹிட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறது தான் பிரை கோலர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதான் ஒன்றும் இல்லை, ஒரு பழைய விஷயத்தை இருக்கிற விஷயத்தை எடுத்து அதை புது மாதிரியாக நம்ம கண்டென்ட்டுக்கு எப்படி சூட்டபிள் ஆகும், இப்போ ட்ரெண்டுக்கு எப்படி சூட்டபிள் ஆகும், நம்ம ஏதோ போகிற கதைக்கு எப்படி சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பிரை காலர் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இன்னும் தெளிவாக சொன்னால் ஒரு ஒரு என்னது ஒரு பழைய ஐடியாவுக்கு ஒரு புது உயிர் கொடுத்த போல் இருக்கிறது தான் இந்த பிரை கலர். நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். ஒரு பழைய விஷயத்தை இருக்கிற ஒரு கான்செப்டை, நிறைய கான்செப்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்லாம் இருக்கும், அந்த கான்செப்டை எடுத்து புதுசாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரைட்டிங்கில் க்ரியேட் பண்ணி வைக்கிறது தான், ஒரு ஆர்ட்டாக இருந்தாலும் க்ரியேட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணி வைக்கிறது தான், புது உயிர் கொடுக்கறது தான் என்னது பிரை காலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.